இந்த படத்துல வர மாதிரியே ஃபியூச்சர் ஏலியன்ஸ் வந்து இந்த உலகத்தை அழிச்சிருச்சுன்னா நோ, இந்த உலகத்தை நான் காப்பாத்தியே ஆகணும். டாடி 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 டாடி, இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல ஃபியூச்சர்ல ஏலியன்ஸ்ல வந்து எல்லாத்தையும் கொல்லுது டாடி. எலியா? எலிய புறா கொல்லும்? எலி இல்ல டாடி, ஏலியன்ஸ். எனக்கு என்ன டவுட்னா, நம்ம ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி ஏதாவது வந்து கொன்னுச்சுன்னா? யாரா அவன்? எதையாவது படத்தை பார்த்துட்டு வந்து உளறிட்டே இருக்க வேண்டியது. போ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. You always doing like this, daddy, and increase my tension also. இங்கிலீஷ் வாத்தியாரிட்டி இங்கிலீஷ். கோ கோ, கிச்சடி இஸ் கிண்டிங். எங்க அப்பாவுக்கு ஃபியூச்சரை பத்தி பயமே இல்லை, ஆனா எனக்கு இருக்கு. ஏன்னா என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஃபியூச்சரை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு டாக்டர் சீட் கிடைக்கவே இல்லை. நான் மட்டும் டாக்டரானா நான் எல்லாருக்கும் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். நான் எந்தெந்த ஊருக்கு போகிறேனோ அங்கே இருக்க எல்லாருக்குமே இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். ஸ்வாதிகா, இவன் நல்லா டாக்டர் ஆகணும். அது மட்டும் கிடையாது, இன்னொருத்தர் இருக்கான். இந்த வருஷம் போலீஸ் செலெக்ஷனில் எப்படியாச்சும் செலக்ட் ஆகிடும் மச்சான். நாளுக்கு நாள் இந்த மக்கள் பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கடா. இவங்கெல்லாம் எப்படியாச்சும் நிம்மதியாக அமைதியாக இருக்கணும் மச்சான். என்னை மீறி ஒரு ரவுடி கூட இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாது மச்சான். அதான் மச்சான் என் ஆசையே. இவ்வளோ கஷ்டப்படணுமாடா? ஏன்டாடி? அது மட்டும் இல்லை மச்சான், எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சா சதீஷ்குமார் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் மச்சான். நீ நல்லா போலீஸ் ஆகணும் மச்சான். அது மட்டும் கிடையாது, என்னை அண்ணான்னு சொல்லி சுத்திட்டு எனக்கு ஒரு தம்பி இங்க இருக்கான். ஏன் சோகமா இருக்க? லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை வேணா வரலாம், அதெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குண்ணே. லவ் பண்ணுண்ணே. இப்ப தம்பியை பாரு, நான் லவ் பண்ணல, எத்தனை லவ் பண்ணி திரியிறேன். உனக்கு லவ் பண்றது எப்படி நான் சொல்லித்தட்டுமா? சரி இதெல்லாம் விடுன. நீ சோகமா இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுன. ஏ படி 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 கியூட் பொண்டாட்டி. இவங்க எல்லாரோட ஃபியூச்சர் காப்பாத்த நான் கண்டிப்பா ஃபியூச்சருக்கு போயே ஆகணும். ஆனா நான் எப்படி ஃபியூச்சருக்கு போவேன்? வாட்ச் எப்படி என்கிட்ட? எனக்கு மட்டும் இந்த காலத்தை திருப்பி போடுற மாதிரி பவர் கிடைச்சதுன்னா எதிர்காலத்துக்காக நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். கேளுப்பா. பா, உங்ககிட்ட இல்லப்பா. எனக்கு மட்டும் இந்த காலத்தை திருப்பி போற மாதிரி பவர் கிடைச்சதுன்னா இந்த உலகத்தையே நான் மாத்திடுவேன். இந்த மக்கள் நல்லதுக்காக தானே கேட்கிறேன். அந்த வாட்ச் கிடைக்குமா? ஏதாவது சொல்ல. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபியூச்சருக்கு போயிடலாம். டாக்டர், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக கியூர் ஆகிட்டீங்க. டாக்டர் ஃபீஸ்? நான் ஃபீஸ்லாம் வாங்குறதே இல்லை. நான் சொன்ன மாதிரி உங்கள் கிராமத்தில் ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்க பீப்புள் எல்லாருக்குமே இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர் போயிட்டு வரேன் டாக்டர். தேங்க்யூ. God is great. ஹலோ, நம்ம பிளான் பண்ணபடியே அந்த கிராமத்துக்கு கேம்ப் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இலவசம் தான் சொல்லியிருக்கோம், அப்போதானே கூட்டம் பிச்சுக்கிட்டு வரும். அப்புறம் இடையில மருந்து ஸ்டாக் இல்லைன்னு டொனேஷன் கேட்போம். அவங்களும் நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் டொனேஷனாக கொண்டு வந்து தள்ளுவாங்க. இதுதான் நம்ம பிஸ்னஸோட மொதல் ஸ்டெப், இலவசம். நான் மட்டும் டாக்டரானா நான் எல்லாருக்கும் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். நான் எந்தெந்த ஊருக்கு போகிறேனோ அங்கே இருக்க எல்லாருக்குமே இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். யாரு? இந்த ஏரியாவில் தானே இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொன்னா. மாப்பிள்ள, சா சதீஷ்குமார் தெரியுமா மாப்பிள்ள? அவர் வந்ததுக்கப்புறம் ஊரே அமைதியாக இருக்கு.
அட ஆமா மாப்பிள்ள, நீ கூட நம்ப மாட்ட. லைப்ரரியே அமைதியா இருக்குன்னா பாத்துக்குவேன். ஆமா. ஹலோ மாப்பிள்ள, ஊருக்குள்ள சாசரிஸ் வந்ததுலேருந்து ஒரு ரவுடி போயிடல மாப்பிள்ள. பின்ன சாசரிஸ் சும்மாவா? சார் சா சதீஷ்குமார் எங்க இருக்கான்னு தெரியுமா? என்னது சா சதீஷ்குமாரா? நான் பேரை சொல்லி கூப்பிடுற? நான் அவனை அப்படிதான் கூப்பிடுவேன். அவர் பார்த்தாலே பத்திக்கும் தெரியுமா உனக்கு? ஓ சாரி. சார் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? புல்லட் சவுண்ட் கேக்குதா? கேக்குது. அப்ப நான் வந்துட்டு இருக்காரு. ஓ தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சா சதீஷ் குமார். மச்சான். டேய் சதீஷ், நீ எங்கடா இங்க? உன்ன பக்கம் தான்டா வந்தேன். என்னடா அது காயம்? ஏரியால எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மேலே கை வைக்க வர போட்டுற போறேன் போட. ஏரியால என்னடா இப்படி ஸ்ட்ரிக்ட் ஆயிட்ட சதீஷ்? மச்சான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆயிட்டல்ல? ஆமா மச்சான், நீ நினைச்ச மாதிரியே இப்ப ஊரே அமைதியா இருக்காம்ல. எவனாவது இருந்தா தானே சத்தம் வரும். ஏன் மச்சான் எல்லாரும் யாராவது கொண்டாங்களா? கொன்னுட்டேன். ஏய் டேய் வாக்கி டாக்கிடா. அப்ப நீ இன்ஸ்பெக்டர் சா சதீஷ்குமார் இல்லையா? சங்கர் தான் சா சதீஷ்குமார். நான் ஏரியாக்குள்ள இருக்கும் போது ஒரு ரவுடி உள்ள வர மாட்டான். போடா. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம போட்டுற. எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. இன்ஸ்பெக்டர் சா சதீஷ்குமார். லைஃப்ல எவ்வளோ பிரச்சனை வேணா வரலாம், அதெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குண்ணே. லவ் பண்ணுண்ணே. இவங்க ஃபியூச்சர் நம்பி போனது. டாடி, ஐ அம் லிட்டில் பிட் டென்ஷன். ஐ அம் கோயிங் அவுட். ப்ரோ என்ன ப்ரோ, நான் சொல்லி கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? பண்ணுங்க ப்ரோ, லவ் பண்ணுங்க. நீ கூட பாருங்க, என் ஆளு தீண்டிட்டா என்ன தீண்டி விட்டா. நீ தான் பாத்துக்கணும். இந்நேரத்துல எங்க என்ன பண்ற? உனக்கு தான் தெரியுமே, நமக்குலாம் டாக். எனக்கு புரியுது, என்னால எம்பிபிஎஸ் படிக்க முடியல, நீ ரொம்ப ஃபீல் பண்ற. நீ என்னை பிரகாஷ் ஆக்ட் பண்ண வச்சுட்டு இருக்க. போயிடு. அது இல்ல, நான் எம்பிபிஎஸ் படிச்சேன்னா இலவசம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இலவசமா? மச்சான், போலீஸ் டெஸ்ட்ல செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிட்டேன்டா. போலீஸ் ஆமாண்டா. பாரு மச்சான், இன்ஸ்பெக்டர் சா சதீஷ்குமார் எல்லாரும் சொல்லுவாங்கடா. என்னோட இத்தனை வருஷ லட்சியத்தை கிழிச்சு போட்டில இங்க நில்றா, அறுவடத்துல வந்து விட்டேன். அப்பாயின்மெண்ட் அறுவடுத்து விட்டுறியா? இவன் அப்படியே இருக்கு, நானே காண மாட்டேனோ. ஐயோ அப்பாடா. சே, இவனை பத்தி சொல்ல மாந்துட்டேனே. இவன் தான் என்னோட உயிர் நண்பன் ராஜ். வாங்க என் நண்பன் கிட்ட போவோம். நண்பா, டேய் எங்கடா போயிருந்த? இங்கதான் பக்கத்துல. டேய் உன்னை பார்த்து நல்லா இருக்க, என்னாச்சு? சீச்சி டல்லாம் இல்லையே.
டேய் உன் கஷ்டம் என் கஷ்டம் மாதிரிடா. இந்த பாரு அப்பா இருக்காரு, அவரோட கஷ்டம் என்னோட கஷ்டம் மாதிரிடா. ஏன்டா என்கிட்ட சொல்ல மாட்டேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான், நல்லா தான் இருக்கு. இந்த பாரு ஏதாவது பணம் பிரச்சனையா? இல்லடா சொல்ல சொல்றா. இல்ல மச்சான். இந்த பாரு கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, இந்தா எல்லாம் இருக்கு, எல்லாம் வச்சுக்கோ, பர்ஸை வச்சுக்கோ, எவ்வளோ வேணா செலவு பண்ணிக்கோ. ஆனா நீங்க 2 பேரும் கஷ்டப்படக்கூடாது. டேய் ராஜ், சொல்றதுக்கு ஏன்டா இப்படி போட்ட? ஐயோ மச்சான் ஒண்ணு இல்ல. ஏய், அதுக்காக இது கூட ராஜே, டேய் டேய் உன்னதான்டா அங்க என்னடா தடவிட்டு இருக்க? காசு எப்படா கொடுப்ப? இப்ப தரேன்ற, நாளைக்கு தரேன்ற, மாடியில தரேன்ற, எப்போதானே கொடுப்பீங்க? உனக்கு காசு என்கிட்ட தான் கேட்குற. உங்க அவனுக்கு நான் தானே காசு கொடுக்குறேன். நானே ஏடிஎம் மிஷினா டைப் பண்ணோட காசு கொண்டு வந்து கொட்டுறதுக்கு? டேய் இப்படி உன் கஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தா என் கஷ்டத்தை எப்படா பார்ப்பேன்? டேய் சொல்றா, நான் என்ன இழிச்ச வாயினா? நான் என்ன இழிச்ச வாயினா சொல்றா? என்னடா வேணாமா? சரி, உனக்கு பண கஷ்டம் தான் கண்டிப்பா என்கிட்ட சொல்லு. சரி நான் வரேன், பாய்டா. எங்க அப்பாவோட ஃபியூச்சர் பார்க்க நான் எப்படிமா வந்தேன்? யார் எதுக்கும் தேவையில்லாம ஃபியூச்சர் போய் பார்த்தேன். ஆனா எங்க அப்பாவோட ஃபியூச்சர் பார்க்க மறந்துட்டேன். இதோ இப்பவே போவேன். ஓ டேடி, இத்தனை வருஷம் எனக்காக தான் கஷ்டப்பட்டிருக்கு. மை டேடி. அப்பா சம்திங் ராங். அப்பா பா என்னப்பா பண்ணிருக்க? பா என்ன பைத்தியக்காரத்தனை பண்ண போத? பா உன்னதான் அப்பா 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 நான் பேசி கேட்கல உனக்கு. அப்பா பா என்னப்பா பண்ண போதப்பா? பா சாகலுக்கு என்னப்பா நினைச்சு? பா அந்த ராஜபதி பேச்சு கிட்ட சாக போறியாப்பா? அப்பா இல்ல நான் ஏதோ ஒண்ணு பண்றேனப்பா. பா நான் பேசுறது கேட்கறது இல்லையாப்பா? பா இது வேணாம் பா, முடியலப்பா. பா சாவதப்பா. பா உன்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணப்பா. டாடி டாடி ப்ளீஸ் லிசன் மை வேர்ட்ஸ். பாலே கண்ணே காப்பி போட்டேன்பா, வந்து குடிச்சிட்டு போப்பா. பா நீ வந்து கொடுப்பா. சரி நானே வரேன். பாலு செல்லம், கம் ஃபாஸ்ட் டாடி. சாரி ஃபார் த லேட் பா. டேய் 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 நான் பேச உனக்கு மாட்ட கேட்கல. டேய் டாடி காபி குடிச்சா எனக்கு தலைவலி போய்டும்ல. குடிச்சு பாரு, மொத்தமா போயிடும். டேய் குடிக்காதடா. டாடி நான் குடிச்சு முடிச்ச நிம்மதியா தூங்கணும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுது. டேய் நான் எழுப்ப மாட்டேன், நீ ஏந்திரிக்க மாட்டேன். கவலை. டேய் குடிச்சா நான் உன்னை கொன்றுடா. டேய் டாடி மிக்ஸ்டு சுகர். லாட். சக்கரை கேட்கணும். டேய் போச்சு போச்சு என் ஃபியூச்சர் போச்சு. ஃபியூச்சர் வாட்ச காணோம். வாட்ச் எங்க போச்சு? வாட்ச் தம்பி, இதைத்தானே தேடுகிறாய்? நீங்க யாரு? நான் தான், அது என் சித்திரகுப்தன். சித்திரகுப்தனா? யார் நீ? என்ன காஸ்டியூம் இது? என்ன நோட் இது? நீ சித்திரகுப்தனா? நம்ப மாட்டீங்களே தம்பி, நீங்க சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. சித்திரகுப்தன்னா உங்களுக்கு எப்படின்னா, இந்த ஜிகிஜின் ட்ரெஸ் போட்டுக்கின்னு தலையில கிரீடம் வச்சுக்கின்னு சைடில் சால் கட்டின்னு இருப்பானே, அந்த சித்திரகுப்தன் நினைச்சிங்களா? நான் தான் ரியாலிட்டி சித்திரகுப்தன். நான் நம்ப மாட்டேன். பார்க்க திருட்டு பையன் மாதிரி இருக்க. உண்மை சொல்லு, எதுக்கு வந்த?
உன்னை கூட்டு போதான் வந்தேன், வா போலாம். என்ன ஏன் கூப்பிட்டு போத? உன்னுடைய கணக்கு முடிஞ்சிச்சு, வா வா போலாம். என் கணக்கு எப்படி முடிஞ்சுச்சு? அது அந்த விஷம் குடித்து முன்னாடி வச்சிருக்கணும். வேணாம், நான் வர மாட்டேன். யமதர்மம் கோவப்படுவாருப்பா. டைம் ஆயிடுச்சு, பஸ்ல வர ஜனங்களா வெயிட் பண்ணிட்டு, வா போலாம். நான் வாழணும். சித்தகுப்தா ப்ளீஸ் சித்தகுப்தா. ஒண்ணு அடம் பிடிக்கிற, இல்லனா என் காலை பிடிக்கிற, வா போலாம். நான் வாழல, என்னை விட்டு போய் நான் வாழணும் சித்தகுப்தா. இதற்குத்தான் சிவாஜி எனும் அருமையான திரைப்படத்தில் வாழ்கின்ற நாள் தெரிந்துவிட்டால் சாகிற நாள் கஷ்டமாயிடுன்னு சொல்லிக்கிறாங்க. அது சாக நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் தான் நரகமாகும். திரும்பவும் சொல்றேன், நீ படத்தை பார்த்து கேட்டு போயிட்டீங்க, கஷ்டப்படாத, வா போலாம். நான் வாழ சித்தகுப்தா. நான் வாழ மாட்டேன், என்னை விட்டு போய் சித்தகுப்தா. என்ன ப்ளீஸ், என்ன வாழு. சித்தகுப்தா, வாலே, இந்தாப்பா காப்பி. அட என்ன பாக்குற, நீ தானே தலைவலிக்குதுன்னு சொன்ன, அதான் சக்கரை தூக்கலாவே போட்டிருக்கேன், நல்லா குடி. ஆரம்பிக்கலாங்களா? என்ன பாக்குறீங்க? பெத்த அப்பனே அடிக்கிறேன்னா, மை டாடி இஸ் ஆல்வேஸ் மை ஃப்ரெண்ட்.